ஹாய் கேஸ், ஆஃப்டர் தோட்டம் சீரீஸ்க்கு அப்புறம் லாங் வீடியோஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்லோட் பண்ணுறோம். டுடே சூப்பரான ஒரு 3 ரெசிபீஸ் எப்படி பண்ணுறங்கிறது இந்த ஒரே வீடியோவில் நான் சொல்கிறேன் நண்பா. இது கேபேஜ் தான், இது ஹைப்ரிட் கேபேஜ். இது வந்து உங்களுக்கு வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஸ்ட்ரீட் ஸ்டைல், அதாவது ரோடு சைட் காளான், அது நார்மல் காளான், எக் காளான் ரெண்டுமே நான் பண்ணுறேன். எப்படி பண்ணுறங்கிறத ஃபுல்லாக வீடியோவை ஸ்வைப் பண்ணாமல் பாருங்கள். அது போக இன்னொன்று என்ன பண்ணுன்னா, வித்தவுட் எக் நம்ம வந்து ஒரு ஆம்லேட் பண்ண போகிறோம். எப்படி சூப்பராக பண்ண போகிறோம், இந்த 3 ரெசிபியும் எப்படி பண்ண போகிறோம், மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நண்பா. ஃபஸ்ட்டு கேபேஜை வந்து நீங்கள் வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் வீடியோஸ் ரெகுலர்ஸாக நான் போடுறேன், மறக்காமல் அதுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நண்பா. சிம்பிள் தான். கேபேஜ் எடுக்குங்க. கேபேஜ் எடுத்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் வந்து அது வந்து நீங்கள் வந்துட்டு அது இருக்க தண்ணி பழம்லாம் போடுற மாதிரி காய போட்டுருங்க. காய போட்டு மறுபடியும் கட் பண்ணுங்கள். கட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டு இன்னும் பொடியாக, அதாவது செதில், அதாவது ரொம்ப பொடியாக இந்த மாதிரி கட்டரில் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி நான் பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சேம் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நண்பா. இதே மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் வந்து ரோட் சைட் காளான் பிடிக்குமோ சேம் அதே அவுட்புட் அப்படியே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பண்ணுங்கள், சேம் அதே அவுட்புட் கிடைக்கும். இல்லை எனக்கு வந்து ஹெல்த்தியாக வேணும்னா நான் அதில் ஒன்று மட்டும் சொல்கிறேன், 2 டிப்ஸ் சொல்கிறேன். அது ஹெல்த்தியாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு நல்லா காய போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போடுங்க, கேபேஜ் உள்ளே போடுங்க. என்னென்ன ஸ்பைசஸ்ங்கிறத அப்படியே பாருங்கள் நண்பா. கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது மல்லித்தலை, அப்புறம் கொஞ்சம் உப்பு, எந்தளவு தேவைப்படுதோ அந்தளவு உப்பு. நம்ம வந்து பெரிய முட்டைக்கோஸ் வந்து 1 எடுத்துருக்கோம், அதனால் வந்து நான் எந்தளவு போடுறேன் பாருங்கள், இவ்வளோ தான் உப்பு தேவைப்படும், அதுக்கு மேலே தேவைப்படாது. எப்போவுமே வந்து கேபேஜை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தண்ணி இருக்கும், அதனால் வந்து எப்போவுமே வந்து மசாலா வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக பண்ணிட்டு தண்ணி ஊற்றி பேசுகிறப்ப கம்மியாக பேசுங்க. கொஞ்சம் வந்து சில்லி பவுடர், மிளகா பொடி 4 டேபிள் ஸ்பூன் போடுங்க, பெட்டராக இருக்கும். நான் எந்தளவு காரம் எடுப்பீங்களோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, டர்மரிக் பவுடர், அது வந்து ஒரு 3 டீஸ்பூன் போதும், ஏன்னா அதுக்கு மேலே பெருசாக தேவைப்படாது. அதுக்கு மேலே என்ன ஆட் பண்ணுறோம்னா, கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து சாட் மசாலா ஆட் பண்ணுறனா பண்ணுங்கள். ஆனால் நம்ம பண்ணல, நம்ம வந்து டேரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கார்ன்ஃப்ளவர் போடுறோம். அரிசி மாவு வேண்டாம், கார்ன்ஃப்ளவர் போடுங்க. அப்போ தான் வந்து ரிசல்ட்டும் அவுட்புட் பயங்கரமாக வரும். அப்புறம் கடல மாவு, அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர், இது 2 தான் மெயின். நம்ம போட்டாச்சு, கடல மாவு, கார்ன்ஃப்ளவர் 2 போட்டாச்சு. முடிஞ்ச அரிசி மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு இப்போதைக்கு தேவைப்படாது, இது 2லேயுமே அவுட்புட் உங்களுக்கு வந்துடும். நல்லா போட்டிங்களா? போட்டு அது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டுருங்க. ஏன்னா கேபேஜில் இருக்கிற தண்ணியில் இஞ்சினதுக்கப்புறம் நீங்கள் வந்து மசால் பிசையணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கேபேஜில் தண்ணி இருக்காதுன்னு போட்டு நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். கொஞ்சம் வந்து ஃபுட் கலரு தேவைப்பட்டால் போடலாம். இந்த நான் கடையில் சாப்பிட்ற மாதிரியே வேணும்னா ஃபுட் கலர் போடுங்க. இல்லை குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபுட் கலர் வந்து ரொம்ப பேட் ஃபார் ஹெல்த். அது என்னைக்காவது எப்பாவது சாப்பிட்லாம். நீங்கள் கடையில் வந்து சேம் செய்கிற அதே அவுட்புட் வேணுங்கிறங்காட்டி நான் ஆட் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு தர மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு இது ஆட் பண்ணாதீங்க. நல்லா போட்டு பிசைஞ்சிருங்க. நான் லைட்டாக தான் தண்ணி ஊற்றினா பாருங்கள், கேபேஜில் இந்த தண்ணினால் மசாலா உள்ளே எப்படி அப்சர்வ் பண்ணி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்துடும். இதை என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே நீங்கள் வந்து ஊற போட்டுருங்க. ஊற போட்டு 2 மணி நேரம் ஊற போட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நீங்கள் வந்துட்டு ஸ்பூனில் எடுத்துகிட்டு பாருங்கள், இன்னும் இஞ்சி இருக்கும். இஞ்சினா அதை வந்து மறுபடியும் மசாலா போட்டு பிசையுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பிசைங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் ஆயில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி இப்போ உருண்டை பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு அழகாக வந்துடும். சாரி கைஸ், கிச்சன் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஸ்டுடியோ பண்ணிடுவேன். உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஸ்டுடியோ ஆரம்பிக்கும் நண்பா. இப்போதைக்கு அமௌண்ட் ப்ராப்ளம் இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிச்சிருவேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விட்டு என் வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எம்எஸ்டி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி சேம் அதே அவுட்புட் வரும். ஆயிலில் வச்சு எப்போவுமே கம்மி ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் நிறையா போட்டு பெருசாக பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் எவ்வளோ பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஆயில் சேம் குவாலிட்டி வைங்க. அப்போ தான் ஆயில் வந்து உங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆகாது, ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். டீப் ஃப்ரை பண்ணிடுங்க, லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இதாகாது, தீஞ்சு போகாது, ஸ்மெல் அடிக்காது. நிறையா பேர் என்ன பண்ணுறீங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு அது என்ன ஆகும்னா டிஷ்ஷே வந்து நாஸ்தி ஆயிரும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் குவாலிட்டி ஆஃப் குக்கிங், குவாலிட்டி ஆஃப் பாயிலிங், குவாலிட்டி ஆஃப் ஸ்டீமிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து
ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா ஒன் சைடே அதிகமாக குக் ஆயிரும், அனதர் சைடு வந்து குக்கே ஆகாது. ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுட்டு வெந்து வேகாத மாதிரி இருக்கும். பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நான் பண்ணுறது அப்படியே பண்ணுங்கள். இதை பர்ஃபெக்ட்டு கேபேஜ் சில்லி. இதை நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா சேம் இதே தான். எந்த ஒரு ஹோட்டல்லையும் எந்த ஒரு கடையிலையும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் சைடு டிஷ்னால் மஷ்ரூம் ஆட் பண்ணவே மாட்டாங்க. இதுதான் கேபேஜ் மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இவ்வளோதான். இதுதான் வந்து உங்களுக்கு காளான், நீங்கள் சாப்பிட்ற அன்றாட காளான் சாப்பிட்றது இதுதான் கேபேஜ், நாட் மஷ்ரூம். அதை தெரிஞ்சுக்கோங்க நண்பா. இதை நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி சொல்லி தர்றதுனால இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போய் கடையில் சாப்பிட்றது மஷ்ரூம் கிடையாது, கேபேஜ், ஒன்லி கேபேஜ். இதுதான் ட்ரூத். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வந்து இது வந்து குக் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா குக் பண்ண தனியாக எடுத்து வச்சுருங்க. எண்ணெய் வடிக்கிறதுல வடிச்சிருங்க. அதில் கேபேஜ் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு வாட்டர் இருக்கிறதுனால ஆயிலெலாம் நிறையா பிடிக்காது. எல்லா ஆயிலும் அதிலே வடிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் எதுக்கும் வந்துட்டு ஆயிலை வந்து ஃபுல்லாக வடிக்கிறதுக்கு வடிகட்டி வச்சு ஃபுல்லாக வச்சுருங்க. தோட்ட சீரீஸ் வீடியோஸ் சீக்கிரமாக வரும் நண்பா, கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். தோட்ட சீரீஸ்லேயே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக அவுட்டோர் போய் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். பாருங்கள், சூப்பரான ஒரு கேபேஜ் சில்லி ரெடி. அடுத்தது என்னென்னா மெயினே இதுதான். அடுத்தது சேம் அதே தான் பண்ணுறோம். ஒரு பேன் வைங்க, கொஞ்சம் வாட்ரு, கொஞ்சோண்டு ஃபுட் கலர் இல்லாமல் உங்களுக்கு அந்த கடையில் வந்து பண்ணுற ஃப்ளேவர் வரவே வராது. கம்பல்சரி ஃபுட் கலர் மஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணி தான் ஆகணும். இல்லை நான் வீட்டில் செய்கிறேன் ஃபுட் கலர் வேணான்னா அது உங்கள் ஆப்ஷனல். நீங்கள் ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு போல் நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது வந்து நீங்கள் வந்து காஷ்மீர் சில்லி போடுறதுக்கு இது போட்டுக்கோங்க, உங்களுக்கு பெட்டர் கலர் வரும். ஆனால் ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா அவுட்புட் வராது, ரிசல்ட்டும் வராது. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி வந்து கெட்டியாகிறதுக்காக கண்டிப்பாக போடணும். இதுவும் மஸ்ட்டு தான். கார்ன்ஃப்ளவர் வந்து மஸ்ட்டு. அடுத்தது இதை வந்து நல்லா வந்து சூட்டில் வந்துட்டு நல்லா வந்து தண்ணியை வந்து திக் பண்ணுங்கள். திக்காகிறதுக்கு மேக்ஸிமம் 5-10 நிமிஷம் எடுக்கும். நீங்கள் எடுத்தவுடனே வந்துட்டு திக் ஆகாது. எல்லாம் வந்து உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் கரைஞ்ச உடனே திக்காக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து டக்குன்னு வந்து நீங்கள் வந்து திக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. லிட்டில் பிட் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொதிச்சு தண்ணி வந்து அப்படியே லிட்டில் பிட்டாக கொஞ்சமாக கீழே போகும். பாருங்கள், இதே மாதிரியே வந்து நீங்கள் வந்துட்டு கரண்டி வச்சு நீங்கள் மொத்தமாக வந்து இது பண்ணுங்கள். தண்ணியை திக் பண்ணிகிட்டே இருங்க. திக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா காளான் போட்டுருங்க. அதாவது கேபேஜ் ஸ்ட்ரீட் சைடு ரோட் காளான் போட்டுட்டு இதுக்கப்புறம் தான் நண்பா இது நீங்கள் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் வந்து குத்தி ஃபுல்லாக நீங்கள் வந்து வேக வைக்கணும். சில்லி தானே வெந்துருச்சு அப்படி கிடையாது. கேபேஜை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன தான் டீப் ஃப்ரை பண்ணிங்கனாலும் நடக்குன்னு வாயில் வரதான் செய்யும். சில்லி மாதிரி உங்களுக்கு வந்து வராது. அதுதான் கேபேஜ். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து போட்டு நல்லா வந்து இன்னொரு 10 to 20 minutes வேக விட்டு கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், மல்லி இலை போடுங்க. நல்லா போட்டு தண்ணி சுண்ட விட்டு நல்லா கிண்டுங்க நண்பா. நல்லா படாத மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ரொம்ப ஈஸியாக தான். இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அவுட்புட் தரமாக வரும். எந்த ஒரு மிஸ் ஆகாமல் பக்காவாக இருக்கும். எந்த ஒரு மிஸ்ஸும் இல்லாமல் பக்காவாக இருக்கும். கிண்டிகிட்டே இருங்க. 15-20 நிமிஷம் கிண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ட்ரை ஆயிடுச்சுன்னா சேம் அதே அவுட்புட் உங்களுக்கு வந்துடும். சிம்பிளானது தான், அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. சேம் இதையே ஃபாலோ பண்ணிங்கன்னா அவுட்புட் அப்படியே வந்துடும். நான் கிண்டிகிட்டே இருக்கேன். மஸ்ட்டு இந்த ரெசிபியோட சீக்ரெட்டே இது தான், கிண்டுறது தான். மஸ்ட்டு ஃபுட் கலர் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா காளான் வந்து ஒயிட் கலரில் வரும். ஆனால் டேஸ்ட்டு சேம் அதே தான் இருக்கும். பட் ஆனால் வந்து கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் வேணும். இல்லாமல் நீங்கள் பண்ணால் அது வந்து ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் கலர் வராது, உங்களுக்கு பார்க்கவும் நல்லா இருக்காது. பாருங்கள், ரெடி, சூப்பராக ரெடி. நார்மல் காளான் ரெடி. இது நீங்கள் வந்து அப்படியே போட்டு கேரட்டு, அது போக வந்து ஆனியன், அது போக கார்ன்ஃப்ளெக்ஸ், அது போக பூரி எதாவது வேணால் போட்டு சாப்பிட்லாம். நான் அதில் எதுவும் போடல, நார்மலாக சும்மா சிம்பிளாக செஞ்சுருக்கேன். கொஞ்சம் ஆனியன் மட்டும் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம் நம்ம. சிம்பிள். ஏன்னா ஆல்ரெடி இந்த ரெசிபி பல டைம் நான் செஞ்சுருக்கேன். இருந்தாலும் இப்போ வந்து ஒரு ஃபுல்லாக ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் ஒரு போட்டிருக்கேன் நண்பா. இதுக்கு அடுத்தது எக் காளான் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சோண்டு பேன் வைங்க, கொஞ்சம் ஆயில் போடுங்க, கொஞ்சம் ஆனியனை போடுங்க, அப்புறம் ஒரு முட்டை 2 முட்டை உடச்சி ஊற்றுங்க. நல்லா போட்டு நல்லா கிளறுங்க. சேம் வந்து புஜியா பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஆனால் புஜியாவுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நல்லா வந்து இன்னும்
க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணுவீங்க. இதில் க்ரீன் சில்லிஸ்லாம் ஆட் பண்ண மாட்டோம் புஜியாவுக்கு. அப்படியே முட்டையை போட்டு நல்லா ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க. நல்லா போட்டு புஜியாவுக்கு இது பண்ணுற மாதிரி நல்லா வணக்கிடுங்க. வணக்கினதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த காளானை உள்ளே மிக்ஸ் பண்ணிடுங்க. அது வந்து முட்டை வந்து 80% குக் ஆகணும், 20% குக் ஆகக்கூடாது. ஏன்னா இந்த சூட்டில் இந்த காளான் கூட குக் ஆச்சுன்னா தான் டேஸ்ட் வந்து ஸ்பைசஸ் டு ஸ்பைசஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டுக்கும் சேர்த்துனா ஈவனாக இருக்கும், செம அல்ட்டியாக இருக்கும். அவசரப்பட்டு நீங்கள் வந்துட்டு ஓவராக குக் பண்ணிட்டு நீங்கள் தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா முட்டை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும், காளான் வந்து டேஸ்ட் கம்மியாக தெரியறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நான் பண்ணுறதை அப்படியே பண்ணினா தான் அவுட்புட் உங்களுக்கு வந்து 100% கிடைக்கும். இல்லைனா ஏனாதானு இருக்கும், பண்ணுற ரெசிபி வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடணும்பா. அதை நான் இப்போயே சொல்லிட்டேன். பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். காளானை போட்டேன். ஒன்று என்ன பண்ணுறீங்க, இந்த காளானை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நல்லா கிண்டி பிரிங்க. அப்படியே அந்த எக்கு வந்து மேலே வரணும், லேயர் வரணும். நீங்கள் போட்டு எடுத்தோடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக கிண்டி பிரிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, அல்ட்டியாக இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து மஸ்ட்டு ஃபேமிலியாக செஞ்சு சாப்பிட்லாம். என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து கடையில் போயிட்டு, அங்கே கடையில் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப பேட், கடையில் வந்து எந்த ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது, ஃபுட் கலர் நிறையா போடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது, நம்ம வீட்டில் செய்கிறனால நம்மளோட குவாலிட்டி நமக்கு தெரியும். எந்தளவு ஆயில் ஆட் பண்ணுறோம், எந்தளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோங்கிறது மஸ்ட்டு நமக்கு தெரியும். அதனால் வந்து தரமாக இருக்கும். இது செஞ்சு ஃபேமிலியாக சாப்பிடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு இது சாப்பிடுங்க நண்பா. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக். அடுத்த ரெசிபி பார்க்க போகிறோம். இது சூப்பரான ஒரு வெஜ் ஆம்லேட் எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ, இவ்வளோதான் ரெசிபியை. வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடுது. இதுக்கு நீங்கள் ஒரு ஆனியனும் ஒரு டொமேட்டோ எடுத்திங்கனாலே முடிஞ்சிடும். கொஞ்சம் வந்து கடலை மாவு, கிரவுண்ட் நட் ஃப்ளார், இதை நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், அப்புறம் டொமேட்டோ, வெங்காயம், தக்காளி போடுங்க. போட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சோண்டு வந்து சாட் மசாலாஸ், கொஞ்சோண்டு வந்து பெப்பர், உங்களுக்கு தேவையான என்ன இன்க்ரீடியன்ட் வேணுமோ போட்டுக்கோங்க. காரம் வேணும்னா காரம் அதிகமாக போடுங்க, காரம் வேணும்னா காரம் கம்மியாக போடுங்க நண்பா. சிம்பிள் தான். நம்ம வந்து ஆட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் பவுடர், கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலா தான் ஆட் பண்ணுறேன், வேறு எதாவது ஆட் பண்ணல. கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு டிப் பண்ணிக்கோங்க. இது வெஜ் ஆம்லேட்டு. இது ஒரு சூப்பரான ஒரு இட்டாலியன் ஸ்டைல் வெஜ் ஆம்லேட்டு. இது யாருக்குமே தெரியாது முட்டை இல்லைனா ஆம்லேட் போட முடியாதுன்னு. கண்டிப்பாக முட்டை இல்லைனாலும் நம்ம ஆம்லேட் போடலாம். இதுதான் அந்த ரெசிபி நேம் நண்பா. இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், பேனில் போட்டுருங்க. போட்டு தோசைக்கல்லில் போட்டு நீங்கள் நீட்டாக நீங்கள் வந்துட்டு வேக வச்சுருங்க. எப்பவும் போல் அந்த நார்மலாக நீங்கள் பண்ணுற அதே ப்ரொசீஜர் ஆஃப் த ஆம்லேட் மெத்தட் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஆம்லேட் வந்து 5 நிமிஷத்தில் வெந்துடும். இது அப்படி வேகாது. ஏன்னா நம்ம உள்ளே வந்து ஆனியன் இது போட்டிருக்கோம். இது கிரவுண்ட் நட் ஃப்ளார்னால நமக்கு டைம் எடுக்கும், 5 to 10 நிமிஷம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் வந்து பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அதுவே வந்து தூக்கி நின்றுடும். நின்றதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு அது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வேக விட்ருங்க. மூடி போட்டு வேக விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ் தரமாக இருக்கும். இதை எடுத்து நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா அல்ட்டியாக இருக்கும். அப்படியே எடுத்து திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே உங்களுக்கு பாருங்கள், வேறு மாதிரி உங்களுக்கு அவுட்புட் இருக்கும். இதே அவுட்புட் உங்களுக்கு வரும். வேறு லெவலில் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, எல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க, ஃபேமிலியாக சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பரான ஒரு 3 ரெசிபிஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். மறக்காமல் என் வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுக்காக தான் வந்து ஃபுல் வீடியோஸ் நான் ஃபுல்லாக போடுறேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப், பெல் பட்டன், ஷேர், லைக் மறக்காமல் பாருங்கள். தி பெஸ்ட் ரெசிபிஸ் ரெகுலராக வரும். சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. பாய் கைஸ்.